ஹாய், வணக்கம். இப்போ இன்னைக்கு சின்ன ஒரு விஷயம் ஒரு நிரூபணம் சொல்ல போகிறேன். கொஞ்சம் பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் தயவுசெய்து முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு அளவான கரெக்டான ஒரு விஷயம் தெரியும். இப்போது ஆண்கள் ஷர்ட்டு போடுறாங்கள, ஷர்ட்டு போட சொல்ல ஃபஸ்ட்டு பட்டன் கீழே தொப்புள் கீழே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கீழேருந்து ஒன்று ஒன்றா போட்டு மேலே வரணும். அர்த்தம் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு சட்டை போட சொல்ல ஃபஸ்ட்டு கீழேருந்து ஒன்று ஒன்றா போட்டுக்கணும் மேலே வரணும். ஓகேங்களா? சட்டை ஓப்பன் பண்ணுறோம். இப்போ சட்டை வேண்டாம், ஓப்பன் பண்ணுறோன்னா மேலேருந்து கைட்டு மேலேருந்து ரிமூவ் பண்ணிக்கணும். மேலேருந்து ஒன்று ஒன்றா கைட்டு மேலே வரணும். என்ன விஷயம் இருக்குது அது எப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடலில் உள்ள ஆறாக்கள் எல்லாம் சக்கரங்கள் டச் ஆகுது. சரிங்களா? இப்போ இந்த உணவுடைய டச்சிங் தான் இது உள்ளே ஆக்டிவேஷன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. இது நீங்கள் படிப்படியாக நீங்கள் பண்ணின்னு வந்தீங்கன்னா உடல் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். இதோடைய சப்ஜெக்டை நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் பண்ணி பாருங்கள். ஒரு 10 நாளில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். பாடி எவ்வளோ அற்புதமாக சூப்பராக உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கும். இந்த ஆரங்கள் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத தோட்டில் மாயமாக இருக்குது. இந்த மாதிரி உணர்வுகள் கொடுக்க சொல்ல அது ஒரு பளிச்சுன்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக ஆக்டிவேஷன் ஆகிடும். இந்த ஆரக்கள் நாங்கள் அழகாக சுத்தமாக எப்படி இருக்குது, என்ன சுத்தமாக என்னென்ன பிரச்சனை இருக்கா, இல்லை நல்லா இருக்குதா, அது நாங்கள் 100% நாடி மூலமாக நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா விருப்பமுள்ளவங்க வாங்க சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் தொந்தரவு கிடையாது. ரெண்டாவது செல்ஃபோன் மொபைல் நம்ம ஃபோன் மேக்ஸிமம் பாக்கெட்டில் போடுவோம், இல்லைன்னா பின்னாடி போடுவோம், இல்லைன்னா முன்னாடி வைப்போம். ஓகேங்களா? தயவுசெய்து வாகனத்தில் போகுது இல்லை வண்டி மேக்ஸிமம் நீங்கள் உட்காந்து போகிறீங்களா எப்படி போக சொல்லணும். அந்த ஃபோன் என்ற சப்ஜெக்ட் ஒரு துரிவான ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வச்சு எடுத்துடணும். ஓகேங்களா? இப்போ சும்மா வண்டி ஓட்டுறீங்கன்னா சரி போட்டு யூஸ் பண்ணிட்டாங்க எடுத்துடணும். ஃபோன் எடுத்துகிட்டு கீழே வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். எனி டைமு நம்ம பாக்கெட்டுக்குள்ளே அங்கே இங்கே வச்சிங்கன்னா அந்த வைப்ரேஷனால் உடலில் உள்ள உள்ளுறுப்புகள் ஆட்டோமேட்டிக்காக டேமேஜ் ஆகுது. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஆரா என்ற சிஸ்டம் ரொம்ப ரொம்ப சாஃப்டானது. கொஞ்சம் லைட்டாக எதுவுமே கிடையாது. பாருங்கள், இங்கே பொட்டு வைக்கிற இடம் இங்கே இது கொண்ட கீழே இங்கே பாருங்கள். இங்கே எங்கே டச் ஆச்சுன்னா ஆரா லாக் ஆகிடும். பேக்கில் டச் ஆச்சுன்னா ஆரா லாக் ஆகிடும். சரிங்களா? இது பாருங்கள், நம்ம தொண்டையில் பாருங்கள், இந்த தொண்டைக்கு பின்னாடி இங்கே டச் ஆச்சுன்னா ஆரா லாக் ஆகிடும். இதெல்லாம் ரொம்ப துல்லியமாக இருக்குது. ஆரா சிஸ்டம் பூ மாதிரி தான். ஒரு பூத்தா அது மேக்ஸிமம் 24 மணி நேரத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக் வதங்கும். அது மாதிரி தான் பூ ஒரு நாளைக்கு அந்த பூ பூத்து வதங்குது. அப்போ நம்ம அது ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும்னா நம்முடைய உடற்பயிற்சி, மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணணும். ஆட்டோமேட்டிக் சரி பண்ணணும். அது மேக்ஸிமம் சரி பண்ணணும்னா நம்ம நல்ல மெடிடேஷன் பண்ணாவே ஆட்டோமேட்டிக் வந்துடும். அப்படி இல்லாத எதுவுமே தெரியுதில்லை, எனக்கு ஒன்றுமே தெரியல, சிம்பிள் சின்ன ஒரு விஷயம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாய சிஸ்டம் இவ்வளோ தான். இதுவரை நீங்கள் பண்ணால எல்லா ஆரம் சரியாக போயிடும். ஓகேங்களா? செய்யுங்க, சரி பண்ணுங்கள். சரி சரியாகிட்டு பிறகு எனக்கு தகவல் சொல்லுங்கள். இன்னும் தகவல் சொல்லிக்கின்னு இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.